ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மிச்ச நாளைக்கு அப்புறம் வீடியோ செய்கிறேன். பழக்கம் இல்லாத மாதிரி இருக்குது, பட் ஓகே. நான் கத்தாரில் சிட்டி சென்டருக்கு ஷாப்பிங் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஷாப்பிங் பண்ணுறதுக்கு இல்லை, ஒரு விஷயமாக போகிறேன். இது வந்து மெட்ரோ ஸ்டேஷனில் அல்கசார் மெட்ரோ ஸ்டேஷனில் உள்ள சித்ரா போகிற வழியில் இருந்தது. ஓகே, இங்கே போய்ட்டு மெட்ரோ கார்டை டாப்அப் பண்ணிக்கிட்டு இப்போ நான் மெட்ரோ எடுக்க தான் போய்கிட்டு இருக்கிறேன். எஸ், ட்ரெயின் வர எழுதி வெயிட் பண்ணுறேன். எவ்ரி 5 minutes ட்ரெயின் வரும் இங்கே. இதான் ஸ்டேஷன். அமைதியாக இருக்குது. எஸ், ரொம்ப அமைதியாக இருக்குது. நான் மட்டும் தான் இருக்கிறேன் போல தெரியுது. எஸ், ஆமாம். ஓகே, நான் இப்போது மெட்ரோலேருந்து சிட்டி சென்டருக்கு வந்தாச்சு. அந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் இது வந்து சிட்டி சென்டருக்கு போகிற வழி. எஸ், இப்படியே போயிட்டு அந்த எக்ஸலேட்டரில் மேலே போயிட்டு, எஸ் இதுதான் மெட்ரோலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாச்சு. இதுதான் அவுட் சைடு. யா, பார்க்குற இடமெல்லாம் பில்டிங்ஸ் தான் இருக்குது. எஸ், இப்போது நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்? யா, சிட்டி சென்டருக்கு போய்கிட்டு இருக்கிறேன். போயிட்டு இது போகிற வழி தான். இங்கே ஆக்சுவலாக மரங்கள்லாம் ரொம்ப காண கிடைக்காது. பார்க்குற இடமெல்லாம் பில்டிங் மட்டும்தான் இருக்கும். இது வந்து அவங்க வளர்த்து வச்சுருக்காங்க. யா, இதுதான் சிட்டி சென்டர் உள்ளே போகிற வழி. ஓகே, உள்ளே வந்தாச்சு. இப்போது எக்ஸலேட்டரில் மேலே போயிட்டு நான் எங்கே போகிறேன்? எஸ், நான் போகிறது வந்து கேரிஃபோருக்கு. யா, இதில் எத்தனை பில்டிங் இருக்குது ஆக்சுவலாக சரியாக தெரியாது, சாரி. ஐ பிலீவ் 4 பில்டிங்கும் நம்ம இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. யா, மேலே போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் கேரிஃபோர் இருக்குது. நான் கேரிஃபோருக்கு போய்கிட்டு இருக்கேன். சாரி, நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், தனியாக தான் பண்ணுறேன். கொஞ்சம் அங்கிட்ட ஃபோன் ஆடுது. எனிஹா, ஜஸ்ட்டு ஃபோனை பிடிச்சி தான் பண்ணேன். எஸ், இந்த மெனு. வா, ஐஸ்கிரீம், வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும் பாருங்கள். எஸ், நான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கலை, நமக்கு பிடிச்ச விஷயம் மேக்கப் ஐட்டம்ஸ். எஸ், நான் இப்போ உள்ளே போயிட்டேன். இதில் நான் அது கர்டு வாங்கலாம், யோகட் வாங்கலாம். ப்ரைஸு தெரியுதான்னு தெரியல. ஐ திங்க் யா 8 ரியால், 8.75. நான் அப்படியே ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாம் எக்ஸ்பென்சிவ் தாங்க இங்கே. 17 ரூபா, 17 ரியால், 18 ரியால் ஆல்மோஸ்ட். இதெல்லாம் ப்ரமோஷன். இது வந்து ஒரு ஜாம், பட் இட்ஸ் லுக்கிங் லைக் நியூட்டெல்லா ஓ நட்டெல்லா. அப்புறமேலு கேரிஃபோர் ப்ராடக்ட்ஸ். இது என்ன பீனட்ஸ்ன்னு நினைக்கிறேன், பட் வந்து திரும்பவும் நமக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ். இதை நான் ஒன்றுமே வாங்கலை, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்தேன். மேலே நான் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு போகிறதுன்னு இல்லை, ஜஸ்ட் 2 சாக்லேட் பேக்கெட் மட்டும்தான் வாங்கினேன், வேறு ஒன்றும் வாங்கலை. அப்புறம் எஸ், இதெல்லாம் மேக்கப் ஐட்டம்ஸ். சீரம் இருக்குது. இதெல்லாம் ப்ரமோஷன். பார்க்குறதுல வாங்க தான் தோணும். இந்த பாருங்கள், இது வந்து ஹேண்ட் வாஷ்ன்னு நினைக்கிறேன். ஓ இல்லாட்டி இந்த பார்த்திங்களா என்னட்டு. ஐயோ பாவம், நான் இல்லை, நான் சாக்லேட் வாங்குறதுக்காக தான் போனேன், நான் அவ்வளோ தான் வாங்கினேன். இதெல்லாம் ப்ரமோஷன். க்ளோத் மீன்ஸ் ஆமாம்.
10 ரியால் அப்படி இப்படின்னு இருக்குது. இந்த பாருங்கள், ப்ரைஸு. அப்புறம் என்னது, யா இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இதுலேயே வாங்கிக்கலாம். 4 பில்டிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை 4 பில்டிங்ஸ் இல்லை, 4th ஃப்ளோரை வச்சும் இருக்குது. ஆமாம், 129 கத்தார் ரியால். இது இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க, கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆர்கனைசர் 25 ரியால், 39 ரியால். இந்த பக்கெட் என்னது, இந்த பக்கெட்டும் ப்ரமோஷன் தான். இதில் பென்சில், பென், புக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆமாம், பென்சில், பென், புக்ஸ் ஐட்டம்ஸ். அப்புறம் எஸ் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். அப்புறம் இது பேக்கேஜ் இருக்குது பாருங்கள், 239 ரூபா. ஓகே, இதெல்லாம் ப்ரமோஷன். இது என்ன தராங்க, ஏர் ஃப்ரையர் என்ன, எஸ். டிவி 65 inches 1399. நான் வந்துட்டேன். இந்த பாருங்கள், என்னோட 2 சாக்லேட்டை பே பண்ணியாச்சு. பே பண்ணிவிட்டு நான் என்ன வேலை பண்ணேன்னா, எங்கே போனாலும் சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள் தான் நான். ஜஸ்ட் ஃபுட் கார்னருக்கு போனேன். 4th ஃப்ளோர், இல்லை நோ 3rd ஃப்ளோர். எஸ், R&B நல்ல க்ளோத் இருக்குங்க. போகிற வழியில் இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பண்ணேன். அன்பான உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். அப்புறமேலே இப்படியே போயிட்டு இன்னொரு ஃப்ளோர் மேலே போகணும். இது வந்து 2nd ஃப்ளோர். அப்புறமேலே அடுத்து திரும்ப நான் லிஃப்ட் பிஸி, அதனால் நான் வந்து எஸ்கலேட்டர்லேயே போயிட்டேன். இதில் கொஞ்சம் போகிறதுக்கு பயமாக இருக்கும். கீழே பார்த்தா எல்லாம் கீழே தெரியும். ஏதோ சேஃப் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம ஃபேவரட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணேன்னா, டைரெக்டாக KFCக்கு போயிட்டு ஸ்பைசி சிப்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். நான் ஆல்ரெடி சாப்பிட்டு தான் போயிருந்தேன். ஸ்பைசி சிப்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன்.